அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மாவு பிசைஞ்சிட்டு இருக்கோம். சப்பாத்திக்கு மாவு நம்ம கையால் பிசையலை, நம்ம மிக்ஸி ஜாரில் இன்னைக்கு பிசைஞ்சு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு சூப்பராக சப்பாத்தி போட்டோம். செமையாக வந்துச்சு. சப்பாத்திக்கு மாவு பிணையணுமேங்கிற அந்த ஃபீலே இல்லாமல் நம்ம மிக்ஸி ஜாரில் இன்னைக்கு சூப்பராக ரெடி பண்ணோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு ஆயில் தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு ஒன்றரை கரண்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் தேவையாக இருந்தால். இல்லை ஒரு கால் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டு அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க ஆயிலை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் மாவு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கப்பில் கொட்டி பார்த்துக்கோங்க. அதுதான் அளவு. எந்த கப்பால் ஒரு கப் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஜீனி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த சப்பாத்தி நம்ம பிரட்டி நம்ம போட்டு எடுக்கும்போது கலர்ஃபுல்லாக வரும். அதுக்காக இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. நான் ட்ரை பண்ணி கமெண்ட்